மக்களே வணக்கம், நான் தான் உங்கள் தேவா. நேற்று வந்தோம், பாதியில் அடிச்சு வட்டி விட்டாங்க. இன்னைக்கு வண்டியை எங்கே சேஃபாக நிப்பாட்டி வந்திருக்கோம். என் கூட ஒரு ஆளை பாருங்க. வீடியோ போடுறேன். முன்னாடி முட்டாய் இருக்கு, சாப்பிட்டு வந்துக்கிட்டு இருக்கோம். கடை நல்லா இருக்கா? வெயில் இங்கே ரொம்ப ஓவராக இருக்குது, அதனால காய்கறி போட்டிருக்கோம். நரேஷ் கொண்டு கொடுத்தாப்புல பங்காளி. சட்டை சட்டை எழுந்துடா, சட்டி போட்டுருக்கேன் பர்றா. என் மக்கள் எங்க சும்மா சொல்லுவாங்க, யாரும் நம்பாதீங்க. நான் இது போட்டாலும் நல்லா தான் போடுவேன். அழகத்தாயா இருக்கேன் ஆளு. நீ சொல்லக்கூடாது, பார்த்துக்கோங்க. நாங்கள் எங்கே என்ன அந்த குகை பேர் வச்சு அந்த நம்ம ஃபால்ஸ் பேர்றது மூலக்கோணா ஃபால்ஸு. இது தொடக்கம். நேற்று பாதியிலே வந்துட்டோம், திரும்ப நாங்கள் போயிட்டுருக்கோம். நாங்கள் ரெண்டு பேர் போனோம். இப்போ நம்ம பங்காளி ஒருத்தன் வரையான், மாப்பிள்ளை ஒருத்தன் வரையான், பார்த்துக்கோங்க. ஹாய். நரி ஒன்று வருது, அது நரி இல்லை, நாய் மாப்பிள்ளை. நேற்று நான் அப்படி தான் பயந்தேன், அது நாய். பயப்படாதீங்க, எனக்கு தெரியும் இந்த ரூட் எங்கேண்டு. நாங்கள் எவ்வளோ ட்ரை பண்ணோம், எங்கள் கார் உள்ளே வரமாட்டேன்ருச்சு. ட்ரை பண்ணவே இல்லை, சும்மா இது போய் சொல்லுவாங்கல்ல. எங்கள் காருக்குள்ளே வரல, அதனால் நாங்கள் வண்டி அங்கேயே போட்டு வந்துட்டோம். ஆனால் வண்டி ரெண்டு பேர் குறுகுறுன்னு பார்த்தாங்க, மனசு கேட்கல எனக்கு. இது இருந்தாலும் வண்டியை தொடர்ந்து போயிட்டாங்க. என் மாப்பிள்ளைக்காக வந்துட்டேன். இவர் தான் என் மாப்பிள்ளை, பார்த்துக்கோங்க. இனிமேல் இவர் தான் இல்லை வீடியோவில் வருவார். என் பங்காளி எப்படி இருக்காரு பாருங்க, அப்படியே அசால் எப்படி சொல்கிறது, ட்ரக்கிங் ஆகிடுவார். ஆனால் நடக்கிற ரோட்டில் ஒருத்தன் வராமல் பாருங்க, லாஸ்ட்டில் ஒருத்தன் ஃபோன் பேசிக்கிட்டு, அவரோட கண்ணாடி தான் இது. பிளான கிடைக்கிறதா வந்தா அவன் கூட்டு போகிற இடம்லாம் கோளாறாக தான் இருக்குது. ஒரு இடம் கூட ரோடு கிடையாது. 11 மணிக்கு வரலாம் நினச்சேன். இப்போ மணி எத்தனை, 2 மணியா 3 மணியா? 2:30 ஆயிடுச்சு. நீங்கள் கூடலாம் போனால் விலைக்கு ஆகாது. ரோஸ் மணி திக்க முடியாது, குடிக்க முடியாது. 2 மணி இல்லை சாரி, அப்படிலாம் இல்லை, போய் சொல்கிறான் மாப்பிள்ள. என்ன பண்ணுறது, ரோஸ் மில்க் குடித்தேன் கொஞ்சம் நல்லா இல்லை. அவன் மதிக்க மாட்டாங்க ஆந்திராக்காரங்க, சரியில்லை அவங்க. வீடியோ போடுறான் முன்னாடி நம்மளும் தெரியும். அப்படியா? இருங்க மக்களே, உங்களுக்கு இன்னொரு வீடியோ காட்டுறேன். மூணக்கோலா எனக்கு வாயிலே வரலங்க, இந்த இடத்த கொடுத்துட்டாங்க. மூலக்கோளாறு ரைட்டு விடு. இந்த இடமே ஒரு கோளாறாத்தான் இருக்குது, ஜாக்கிரதை மக்களே. சரிங்களா? மூலக்கோணா உங்களோட ஒரு ஆஃபீஸர் ஒருத்தர் இருப்பான், அவனை ஜாக்கிரதையாக வாங்க. இதெல்லாம் வந்தீங்க இந்த மாதிரி டிரைவரோட வர்றதுன்னா என்னடா அசிங்கப்படுத்துகிற பஸ்ஸுக்கு இந்த பங்காளியை. ஃபுல்லாக மாங்காடு தான். உள்ளே போனால் என்ன பண்ணுவாங்கன்னு நமக்கே தெரியாது. அங்கே ஒரு செக் போஸ்ட் இருக்குமே, நேற்று அது வர போனீங்களா? அது வர போயிட்டு தானே திருப்பி விட்டேன். இன்னும் கொஞ்சம் தூரம் தான் செக் போஸ்ட்டு. பங்கு இது காரில் வந்தால் டோக்கன் போடுவாங்கன்னு நினைக்கிறேன். காருக்கு 300 ரூபா. பஸ்ஸில் வந்தோம். ஆஹா, அதுக்குள்ளே போனால் தான் காருக்கு 300 ரூபா. இதுக்கு கேட்டுங்க, இந்த பக்கம் தான் கிடையாது. ஆளுக்கு தான் 50 ரூபா போட்டுங்க. கேட்டுக்க அப்படியே எதில் வந்தீங்கன்னு கேட்டாலும் பஸ்ஸில் வந்தோம்னு சொல்லி வந்து இங்கே ஆட்டோவில் இறங்கி வந்தோம். நடந்து வந்தோம்டா உட்காந்துன்னு சொல்லுவோம். இதில் என்ன இருக்குது, 2:30 ஆச்சு. 3 மணிக்கெலாம் போயிடலாம். மக்களே பைக்கில் வர்றாங்க, லோக்கல் பசங்க தான் வரானுங்க. தமிழ்நாடு வண்டி தான் இது. இந்த ஸ்கூட்டி வரும், நம்ம வண்டி வரலாம். வேறு வழியில் வந்திருப்பாங்க. இன்னொரு வழி இருக்குல்ல, அந்த பாதை வந்திருப்பாங்க. அப்படி வந்துட்டு ஒரு 1 கிலோமீட்டர் பின்னாடி போய் வந்திருக்கலாம். அப்படி வந்துட்டு இப்படி இறங்குவாங்க. இந்த இடத்த தானே நல்லா இருக்கு. அதான் எடுத்திருக்கேன், ஆல்ரெடி எடுத்திருக்கேன். இதை எடுக்கிறேன். இங்கே செல்ஃபி எடுப்புங்க, போப்புங்க, முன்னாடி போப்புங்க. செல்ஃபி எடுப்புங்க. இதாங்க கேங்ஸ், பார்த்துக்கோங்க. நில்லுங்கடா, ஏன் வந்துட்டு இருக்கீங்க? வரையாதில்ல. நாங்கள் என்னென்ன பண்ணுறோன்னு சொல்லு. இவர் வந்து என்ன பண்ணுறீங்க பக்காளி? பெட் ஷாப் வச்சிருக்காரு. அவர் வந்து சும்மா வெட்டி பிடி வாத்தியார். சாரி பக்காளி, ஏர்போர்ட் ஓனர். அவர் வந்து ஒர்க் பண்ணுறாப்புல. பங்காளி மாப்பிள்ளை வந்து சும்மா மாப்பிள்ளை நானைட்டி. இதான் எங்கள் ஊர் ஸ்டைலு. வேட்டி வாயில மடித்து கட்டினாத்தான் அது ஒரு மஜா இருக்கும். பார்த்துக்கோங்க. பங்காளி எதாவது பேசிட்டு வராரு. வந்து எப்பவுமே அப்படிதான் சொல்கிறாங்க. இந்த ரோஜா செடி பக்கத்தில் ரோஜா தோட்டம்லாம் இருக்குது. ரோஜா பூந்தோட்டம் பார்த்து தெளிவாக தெரியல நினைக்கிறேன். நீங்கள் நேரில் வந்து பார்க்கும்போது தெரியும், பாருங்கள், தெளிவாக தெரியும். ஒன்றும் பிரச்சனை இல்லை. இன்னும் கொஞ்சம் தூரம் தான், ஃபால்ஸ் வந்துடும். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தரமான பாதை. எங்கள் ஊர் வண்டிச்சாலை மாதிரி இருக்குது, ஆனால் பாறைலாம் இருக்காது. இங்கே பாறை இருக்குது, நல்ல மண் ரோடாக இருக்குது, ஒத்தையடி பாதையாக இருக்குது. இப்போ வந்து அந்த ரோடு வந்து சொல்கிற அளவுக்கு இல்லை. செம்மண்ணையும் கல்லையும் கலந்து அது ரோடை கெடுத்து விட்டாங்க. இந்த பக்கம் வயக்காரங்க வேறு, அவங்க ஒரு பக்கம் வெட்டி இழுத்துக்கிட்டாங்க. ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை, பாதை குறி போச்சு. நாங்கள் அங்கே கிரிக்கெட் ஆடுவோம். உங்களுக்கு நாங்கள் அடுத்த வீடியோவில் காட்டுறேன் இந்த இடத்த எப்படி இருக்குன்னு.
நீங்கள் வந்து இப்போ வந்து என்ன சொல்ல என்னை வந்து எல்லாரும் செலிபிரிட்டி அடிச்சுட்டு போகிறாங்க. ஒருத்து எப்படி சொல்கிறது, நான் ஒரு எம்டி எவனுக்கு தெரியாமல் போச்சு. அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. நான் இப்படி விளாக் போல எல்லாரும் பார்த்துட்டு போகிறாங்க. மக்களை வந்தாங்கடா போட்டுருப்பாங்கடாண்டு மூலக்கணா போட்டு ஃபால்ஸை போட்டு சும்மா ரீல்ஸாவது போட்டுருக்கா. இல்லை இல்லை எல்லாம் பயங்கரமாக தான் இருக்காங்க. நடந்து வந்துடுவாங்க, எனக்கு நம்பிக்கை இருக்குது. வந்துடலாம்ல சொல்லுங்கள் காய்ஸ். மக்களே இங்கே பாருங்கள், ஒரு ஆட்டோ வருது. ஆட்டோ வருது, ஆனால் என் கார் வராது. காரில் டயர் கொஞ்சம் வீக்கு, அதனால் கொஞ்சம் கோளாறாக இருக்குது. அதுவே கோளாராக ஓடிட்டு இருக்கு. டம்மு டுமுண்டு ஆலை பூனாவா என்ன கோணா பூனாவா ஏதோ ஒரு பேர் வாயில் வர மாட்டேங்குது சரியா. மூலக்கோணா பீச்சு சி ஃபால்ஸு எது ஆல்ரெடி சொல்லிட்டேன். இங்கே வந்தால் கஞ்சி ஊறப்பட்ட மிளகா கொண்டு வரலாம், மற்றபடி வேறு எதுவும் கொண்டு வரல. சரக்கோ கூலிப்போ கொண்டு வந்தீங்கன்னா தூக்கி அடிச்சிருவாங்க இங்கே மெயின் கேட்டில். அதனால் யாரும் உள்ளே கொண்டு வராதிங்க சரிங்களா. கதையே பேசாத மாப்பிள்ள. கார் எப்படி வரும், அதுவாக வருமா? டிரைவர் சரியில்லை. நல்ல டிரைவர் சேர்ந்து அப்படி சொல்லாதீங்க. டிரைவர் சரியில்லை. டிரைவர் சரியில்லைங்க. இல்லைங்க வண்டி சரியில்லைங்க, அதில் ஒன்றுமே இல்லை. நடடா சோறு திண்டு படிக்க தான் செய்யறேன். மாப்பிள்ளை காலைல சோறு வண்டியை 3 இடத்துல நிப்பாட்டினாங்க, ஆனால் சோறு திங்கல 3 நேரமும். இவங்களோட ஒரே இதாக தான் இருக்குது. ரொம்ப சங்கடமாக இருக்குது. சும்மா டீ குடிக்கிறது 300-400 செலவு பண்ணுறேன். இட்லி சாப்பிட்டா கூட 300. மாப்பிள்ளை கதறாப்புல, அவரே ஸ்பான்சரு. அவரே ஸ்பான்சர். கொஞ்சம் கதறாப்புல, ஒன்றும் பிரச்சனை இல்லை. நிப்பாடுறாங்க சாப்பிட பண்ணுறாங்க. 500 அழகாக சாப்பிட்டுருக்கலாம். ஒன்றும் பண்ண முடியாது காய்ஸ், நம்ம தான் காய்ஸ் இங்கே. இல்லை காய்ஸ், வயிறு ஃபுல்லாக மாச்சான் சோறை போட்டு கூப்பிட்டு வந்துட்டாப்புல. ஆனால் அவரை வந்து என்னால் ஃபால்ஸ் கிட்ட கூட இறக்க முடியல, நடக்க விட்டேன் பாவத்தை. அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதனால் கொஞ்சம் காணில் பேசுவாப்புல, அதை நீங்கள் யாரும் கண்டுக்கிறாதீங்க. நம்ம ஸ்லாங் கொஞ்சம் அப்படி தான் இருக்கும், கொஞ்சம் கட்டத்தில் வரும். எதுவும் தப்பாக எதுவும் கமெண்ட் போட்டாதீங்க. அப்படி தான் நம்ம. ஓகேவா, பாதி தூரம் வந்துட்டோம், கையெல்லாம் வலிக்குது. வெல்கம் டு மூலக்கோணம். அதை எடுத்து தண்ணி இருக்குமோ, கோயில் இருக்கு இருப்புங்க. அதை ஃபோட்டோ எடுத்து இது நான் நேற்றே எடுத்துட்டேன். எடுத்துட்டியா? ஆமாம். மூலக்கோணா வாட்டர் ஃபால்ஸ் உங்களை அன்போடு வரவேற்கிறது. ஏபி வா 2000 பாய். இன்னைக்கு வேறு யூனிஃபார்மாக இருக்குது. யூனிஃபார்ம் இன்னைக்கு வேறு இருக்குது. யூனிஃபார்ம் போனால் அவ்வளோதானே. ஒரு 10 பேர் போட்டுக்க. 5 பேர். ஜிபே இருக்கா? ஜிபே எல்லா பே இருக்கீங்க. போடு. வீடியோ விழிக்கிட்டா கட் பண்ணுறேன். அப்புறம் உள்ள இருக்க ஆல்மோஸ்ட் நம்ம வந்து நெருங்க போகிறோம் ஃபால்ஸை. பங்காளி வேகமாக போய்கிட்டு இருக்காங்க 2 பேரும். வேறாதா மாப்பிள்ளை கண்ணாடி போடுறாரு. சம்பாலி சம்பாலி அடுத்த ட்ரிப்பு வந்து நாங்கள் பருவதமலைக்கு பிளான் பண்ணியிருக்கோம். அது நடக்குமா நடக்காது எங்களுக்கு தெரில. நடந்தால் சந்தோஷம். மலை மேலே ஏறணும். ஆல்மோஸ்ட் நெருங்கிட்டோம். இன்னும் இருட்டா தெரியுது. காய எடுத்துகிட்டு இருக்கோம். இப்போ தெரியுது பாருங்க. உள்ள புஷ்பா மரம் விட்டோன்னு நினைக்கிறேன். அங்கங்கே மரம் வெட்டி கிடக்கு, கேப்புக்கு இருக்குது. பார்ப்போம். அப்படி என்ன பேசுகிறாங்க பங்காளி, நீங்கள் பேக்கலாதீங்க, கவர் ஆவீங்க. டேய் இது என்ன தாவு மாதிரி இறங்குது, ஏறுது இறங்குது. வயசானவங்க தயவு செஞ்சு வந்துடாதீங்க. வந்தீங்கன்னா திரும்பி போவீங்களான்ட்டு சந்தேகம் தான். அதனால் வயசானவங்க அவாய்ட் பண்ணிடுங்க. இதுக்குள்ளே எப்படி மச்சான் கார் கொண்டு வராங்க, அதான் சங்கட்டமாக இருக்குது. பாருங்க பாய்ஸ், ஏதோ பாரு ஊர் வந்துருக்கு பக்கம். இந்த இடத்துல ஒரு ஊர்னி மாதிரி இருக்குது. பெரிய பெரிய மரம்லாம் இருக்குது, பயங்கரமாக இருக்குது. ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை.
தலை வச்சு வர தானே அந்த ட்ரெக்கிங் தான். மாப்பிள்ள வந்து ஹெட்செட் போட்டு பாட்டுக்கிட்டு வராப்புல. நாங்கள் வந்து லாக் பண்ணிட்டு போயிட்டுருக்கோம். இந்த இடமே டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஒரே சொட்டாகுது. மிதிங்கடா வெட்டிய. இது திருத்தணி போனோம், அதை நான் விளாக் பண்ணவே இல்லை. ஏன்னா மக்கள் அதிகமாக இருந்தால் எனக்கு எடுக்க தோணாது, கொஞ்சம் அனிசியாக இருக்கும். அதனால் அங்கே நான் எடுக்கலை. ஃபோட்டோ எடுத்துருக்கேன், அதை வேணால் நான் வந்து வீடியோ பின்னாடி போட்டு விட்றேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நல்லா தான் இருக்குது இந்த ஏரியாவை. அதான் மக்கள் விரும்பி வராங்க போல், ஃப்ரீயாக மைண்ட் ரிலாக்ஷனுக்கு. நல்லா தான் இருக்குது. ஆனால் ரொம்ப தூரம் போகிற மாதிரி இருக்குது. நம்ம ஆஃபீஸரை பார்த்தி கையை விட்டு பார்க்க மக்களுக்கு காட்டுங்க. கையை விட்டு மக்கள் கிட்ட அப்புறம் அடுத்த செகண்ட் வீடியோ எடுக்க மாட்டேன். ஆம்புலன்ஸிங்க வர செத்துறேன், கண்டிப்பாக செத்துறேன். பைக் தூக்கிட்டு போய் 2 நாள் அது வேறு விஷயம். சப்ஸ்கிரைப் அதாவது உயிரால் கொடுக்க முடியும். மழை பாம்புடா அந்த தடம் மாதிரி தான் இருக்குது. ஆனால் ராக்கு சொல்லுங்க அப்படியே வீடியோ இல்லைங்க, அது மரக்கட்டை இல்லை கைஸ், அது மரக்கட்டை இல்லை, பாறைக்கட்டை. பாறைக்கட்டை இப்போ தான் தண்ணி சவுண்டு கேட்குன்னு எங்கள் மச்சான் சொல்கிறாங்க. ஆனால் எங்களுக்கு எதுவும் கேட்கல, பார்ப்போம் கேட்குதா இல்லையான்னு. ஞான கண் இருக்கிற மாதிரி ஞான காது இருக்குது. அதான் ஞான கண் இருக்கிற மாதிரி எங்கள் மச்சான் ஞான காது இருக்குது. அவருக்கு மட்டும் கேட்டிருக்கு, எங்களுக்கு கேட்கல. இதெல்லாம் நீயா பேசணும், நான் சொல்ல பேசக்கூடாது. இதான் ஃபன்னும் பங்காது, இப்படி பேசி தான் போடணும். நானாக பேசணும் எப்படி இருக்கும். கையை வைக்கிறாங்க அம்மா, என்னடா இது. நீங்கள் பின்னாடி வாங்கலான்னு நீங்கள் என்ன முன்னாடி போகிறீங்க? பின்னாடி வாங்கடா. விளாகர் நான் தான் முன்னாடி போனேன், நீ ஏன் என்ன முந்திட்டு போகிற? காய்ஸ் இவங்க சரிப்பட்டு வர மாட்டாங்க காய்ஸ். இன்னுமே முன்னாடி போகிறாங்க. சொல்லு ஏங்க, யாரை கூட சாப்பிட்டுருக்காங்க, யாரை கூட சாப்பிட்டுருக்காங்க மாப்பிள்ளைக்கு தெரியுது. ஆனால் காய்ஸ் வந்துட்டு ஒரு வழியாக உள்ளே வந்துட்டோன்னு நினைக்கிறேன். மலைக்குள்ளே வந்துட்டோம். ஆனால் ஃபால்ஸ் சவுண்டு கேட்குதா? இருக்குன்னு ஆசைப்பட்டோம், அதே மாதிரி இருக்கு. வாவ் வாட் அ பியூட்டி. இந்த வியூவை பாருங்க, இந்த வியூவை பாருங்க காய்ஸ். நான் பார்க்க வந்த அருவி தான் காய்ஸ், ரொம்ப மட்டமாக இருக்குது. நாங்கள் எவ்வளோ எக்ஸ்பெக்ட் பண்ணோம், ஒன்றுமே சரியில்லை. நாங்கள் திரும்பி போகலான்னு இருக்கோம், தண்ணியும் வரல ஒன்றும் வரல. இதை திரும்பி போட்டு எடுத்துக்கிருக்காங்க. இங்கே பாருங்கள், உங்களை யாரும் காமிச்ச மாட்டேங்காங்க, ஆவுன்னு இருப்பாங்க. அந்த மாதிரி பெருசாக இங்கே ஒன்றுமே இல்லை, மட்டமாக இருக்குது. ஏன் வந்தோன்னு தெரில எங்களுக்கு, வேறு வழியில் வந்துட்டோம். ரைட்டு ஓகே காய்ஸ், அடுத்த தடவை போகும்போது நல்லா எடுத்து போகிறோம். என் பங்காளி சோர்ந்துட்டான், என்னடா இதுண்டு. என்ன பங்காளி ஏதாவது சொல்லுங்கடா, டேய் ஏதாவது சொல்லுங்கடா. நேற்று எங்கேயோ போனால் கைலாசம், அதை வீடியோ எடுக்கல. நைட் போனோம், அதை எடுக்கல. இன்றைக்கி வந்து இங்கே வந்திருக்கோம். ஏதாவது சொல்லுங்கள், கருத்து சொல்லுங்கள் மாப்பிள்ள. என்ன நீங்கள் என்ன நினைக்கிறீங்க சொல்லுங்கள், அழகாதீங்க சொல்லுங்கள். கருத்து சொல்லுங்க. சிரிக்கிறேன், மாப்பிள்ளை பேச மாட்டார், சிரிக்கிட்டு செய்வார், சிரிப்பு மன்னன் அவர். ரைட்டு மாப்பிள்ள, ரைட்டு மக்களே, உங்களை அடுத்த வீடியோவில் பார்த்தோம். பாய் பாய். மக்களே ஃபைனலாக குளிச்சு கிளம்பிட்டோம். பெருசாக ஒன்றும் இல்லை, ஏதோ நார்மலாக இருந்துச்சு. எல்லோரும் குளிச்சிட்டோம், நல்லபடியாக குளிச்சுட்டு கிளம்பிட்டோம். முடிஞ்சிச்சு. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.